அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சி நான் இன்டர்வியூ போஸ்டிங்கில் கோட் நம்பர் 504 அதில் டே 4 வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நான் எதுவுமே போடலை. ஏன்னா ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணதை திருப்பி நம்ம பார்த்துருக்கலாம், அல்லது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துருந்துருக்கலான்ட்டு. நாளைக்கு வந்து டே 5 இதில் 4 இருக்குது, அதை 5ன்னு மாற்றிக்கணும். டே 5 21/7/2026 மேஜரில் யூனிட் 7 அது மைக்ரோ எக்கனாமிக்ஸு அதிலே இருக்குது. பார்ட் ஏ அப்படின்னு இருக்கும். ஜென்ரல் சயின்ஸில் யூனிட் 5 அதில் ஒரு 10 டைட்டில்ஸ். அடுத்த மேத்ஸ் பர்சன்டேஜ். இதுதான் நாளைக்கு உள்ளது. இப்போ இதில் நம்ம பார்த்தோன்னா மேஜரில் 10 பார்த்தோம். 10னா எங்கேருந்து வரும்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, 5 இயர் பிளான் மாடல் அண்ட் அசஸ்மெண்ட்டு, பிளானிங் கமிஷன் அண்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் எங்கே இருக்குது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வரைக்கும் படிச்சுக்கலாமா? ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் இது வரைக்கும் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் வரைக்கும் படிக்கலாம். லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் அக்ரிகல்ச்சர், நில சீர்திருத்தங்களும் வேளாண்மை, அது வரைக்கும் நம்ம படிப்போம். அதுக்கப்புறம் மைக்ரோ எக்கனாமிக்ஸில் இது ஜென்ரல் சயின்ஸில் உள்ளது. டெஃபினிஷன், ஸ்கோப் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், லா ஆஃப் டிமாண்ட், எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், யூட்டிலிட்டி அனாலிசிஸ், கன்சியூமர் சர்ப்ளஸ், இது நம்ம நாளைக்கு படிக்கணும். அது போக அடுத்து பர்சன்டேஜ், மென்டல் எபிலிட்டியில் பர்சன்டேஜ் சிம்பிளிஃபிகேஷனுக்கு நான் கொஞ்சம் ஷார்ட்டாக போட்ட மாதிரி இது பர்சன்டேஜில் கொஞ்சம் இருக்குது. ஸோ பர்சன்டேஜில் குயிக்காக எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன்லேருந்து எப்படி பர்சன்டேஜாக மாற்றுறது, பர்சன்டேஜில் எப்படி டெசிமலாக சேஞ்ச் பண்ணுறது, இது மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்து 10%, 5%, 1%, 0.1% இதெல்லாம் குயிக் கால்குலேஷனுக்கு நம்ம அந்த வேல்யூ தெரிஞ்சுக்கணும். அடுத்து பர்சன்டேஜை ஃப்ராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணுறது. அடுத்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்பர்ஸ் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிடணும். அடுத்து 25% வந்துச்சுன்னா டிவைட் பை 4, 50% இருந்தால் டிவைட் பை 2, 75% வந்துச்சுன்னா மல்டிப்ளை பை 3/4, 12.5% இருந்துன்னா டிவைட் பை 8, 6.25% கொடுத்தாங்கன்னா கொடுத்துக்க நம்பரை 16 டிவைட் பண்ணணும். இது ஷார்ட்கட். அப்புறம் இன்க்ரீஸ் பை X% அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த ஃபுல் டேர்மையும் 100 + X/100 மல்டிப்ளை பண்ணணும். டிகிரீஸ் பை X% கொடுத்தாங்கன்னா 100 - X/100 போடணும். இன்க்ரீஸுக்கு ப்ளஸ்ஸு, டிகிரீஸுக்கு மைனஸ். அடுத்து சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் சேஞ்சஸ் ஆர் நாட் ஆடட் டைரக்ட்லி. இப்போது 10% ஒரு டிஸ்கவுண்ட்டு, இன்னொரு 10% டிஸ்கவுண்ட், அந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணக்கூடாது. அடுத்து பர்சன்டேஜ் சேஞ்ச் அதோட ஒரிஜினல் வேல்யூ வச்சு பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணிக்கணும். இன்க்ரீஸ், டிக்ரீஸு, ப்ராஃபிட், லாஸ், அப்புறம் டிஸ்கவுண்ட், அதெல்லாம் நல்லா பார்த்துக்கணும். அடுத்து காமன் ஃபேக்டர்ஸ், எப்போவுமே மல்டிப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி காமன் ஃபேக்டர்ஸ் கேன்சல் பண்ணிடணும், டைம் சேவ் ஆகிறதுக்காக. அடுத்து ராங் ஆப்ஷன்ஸ், இப்போ கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம அப்படியே மேனுவலாக கடன்னு மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி எலிமினேட் பண்ணிடணும் ராங் ஆப்ஷன்ஸை. அடுத்து காமன் பர்சன்டேஜ் மெமரைஸ் பண்ணிக்கலாம். 1%, 5%, 10%, இந்த மாதிரி சில காமன் பர்சன்டேஜெலாம் நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். லாங் கால்குலேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். இதை வச்சு நம்ம சம் நாளைக்கு ஃபுல்லாக போட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.